வெல்கம் டு ட்ரீம் டிசைன். இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடோட கேப். வாங்க எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ பார்ட் ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். ஜஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப்செட் என்ட்ரிஸ், நமக்கு ரெண்டு சர்க்கிளுக்குமான இன்பிட்வீன் கேப் தெரிஞ்சுன்னா ஆஃப்செட் என்ட்ரிஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 12.7 கொடுத்துக்கோங்க. கனெக்டிங் ராடோட இன்னொரு டயா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ செமி சர்க்கிளாக தான் வேணும். அதுக்கு முன்னாடி டயமீட்டர் செட் பண்ணிடலாம். டயமீட்டர் ஆஃப் 63.5. இதே தான் நம்ம கனெக்டிங் ராட்லேயும் செட் பண்ணியிருப்போம். ஸோ செமி சர்க்கிளாக வேணும். அதில் போய் அப்படியே அசம்பிள் ஆகிற மாதிரி தான் வரும். இதில் ஜஸ்ட் இதில் போல்ட் போட்டு நம்ம அந்த கனெக்டிங் ராடை வந்து கிராங்க்ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ extruded length of 24.13. மிட் பிளேன் கொடுத்துக்கோங்க. மிட் பிளேன் யூஸ் பண்ணுறது எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு. ஸோ மிட் பிளேனில் எக்ஸ்ட்ரூடர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபேஸ் ஸ்கெட்ச் அண்ட் சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் மிட் பாயிண்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் 19.05 நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிறத விட. பிகாஸ் நம்ம இதில் ஒரு போல்ட் போடுறதுக்கான செக்ஷன் தான், கட் செக்ஷன் மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் அந்த போல்டோட ஹெட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளோ லென்த் இருந்தால் போதும். ஸோ 15.25 கொடுத்துக்கிறேன். பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸ்ட்ரூட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் பார்த்திங்கன்னா போல்ட் போட முடியாது, அந்த செமி சர்க்கிள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இருக்க ஸ்கெட்சே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்கெட்ச் 2 யூஸ் பண்ணுறோம். ஸ்கெட்ச் 2ல் இருந்து எக்ஸ்ட்ரூடட் கட் ஃபுல்லாக வருது. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணுறோம். ஆஃப்செட் பண்ணுறது இந்த எக்ஸ்ட்ரூடர் ஹைட்டு 15.25 கொடுத்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது பேக் சைடில் போகுது, நமக்கு அப்படி போகக்கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இந்த சைடில் கொடுத்திங்கன்னா ஆஃப் சைடில் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். இது ஒரு 3 டிகிரி வந்து அவுட்டரில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கோனிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ போல்ட் போடுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நம்ம இப்படி தான் அந்த கட் செக்ஷன் எக்ஸ்ட்ரூடட் கட் எடுத்தாச்சு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஹோல் விசார்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் போல்ட்டோடது எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்க்ரூ டைப்பு ஸ்டாண்டர்டு எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டில் ANSI இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன். அதில் ஸ்டாக் ஹெட் கேப் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்கேன். அதில் 5/16 அந்த சைஸோட போல்ட் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பொசிஷன் இருக்கும். பொசிஷனில் போனீங்கன்னா 3D ஸ்கெட்சுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கெட்சுக்குள்ளே எங்கே பொசிஷன் வைக்கணுன்றது காட்டும். ஜஸ்ட் சர்ஃபேஸோட சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ சென்டர் பாயிண்ட் வரணும். சர்ஃபேஸில் சென்டர் பாயிண்ட் வர்றதுக்கு ஜஸ்ட் அவுட்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி சென்டர் காட்டும். சென்டரில் பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம தனியாலாம் ட்ரா பண்ணணும்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரிவால்வ் கட்டில் எடுக்கணும். பட் அது ஸ்டாண்டர்ட் சாம்ஃபரோடே வந்துடும் உங்களுக்கு போல்ட் போடுற மாதிரி. ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே மிரர் பண்ணால் ஆப்போசிட் டேரில் வந்துடும். ஸோ மிரர் அபவுட் ரைட் பிளேன். ஸோ இப்போ நமக்கு அந்த போல்டோட ஹெட் மட்டும் தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரூடட் கட் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் எல்லாத்தையுமே நம்ம மிரர் பண்ணுறோம். ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே மிரர் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஓவரால் ஜாபு. இப்போ நம்ம ஃபில்லட் மட்டும் தான் பண்ண போகிறோம்.
ஃபில்லட் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் கொடுக்குறது. ஆக்சுவலி ஷார்ப் எட்ஜஸ் இருந்தால் இன்கேஸ் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பர்பஸ் அப்போ வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுதோ அது மாதிரி ஃபில்லட் கொடுத்துக்கலாம். நான் 2.54 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அவுட் ரோ பண்ணிடுங்க. ஸோ ஃபில்லட் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதோட அசம்பிள் வீடியோ ஆக்சுவலி நான் ப்ரீவியஸாகவே ஆட் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட்டோட ஒவ்வொரு ட்ராயிங்குமே நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.